பிப்ரவரி தொடங்கி ஒரு வாரம் கூட ஆகல. அதற்குள் வெயில் மக்களை அச்சுறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நிலையில தமிழ்நாட்டுல இனி வெயில் கொளுத்தக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. இதுகுறித்து வெளியிட்டிருக்கிற அறிவிப்புல தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரைக்கும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீலகிரி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிகாலை வேளையில மிதமான பனிமூட்டம் காணப்படும். இன்று முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரைக்கும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 1 to 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியா உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்னைக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட காணப்படும். அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 to 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 to 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் இன்னைக்கு சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அப்படின்றதுனால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கு.